ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். சாயங்கால நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக பேனில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு பேனில் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவு லைட்டாக சூடானா போதும். வறுத்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே பேன்லேயே ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்படுற நட்ஸு கூட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அதை வேறு பவுலுக்கு மாற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் வடிகட்டி எடுத்துட்டேன். நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 1/4 கப்பு தேங்காய் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு கை பிடிக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஓரளவு இந்த சைஸ் உருண்டை எடுத்துட்டு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் விருப்பப்படுற எந்த ஷேப்புக்குனாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.